வாங்குங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்ற பருப்பு சாதம் வந்து நல்ல குலைவா டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப வேகமாக பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு சைடிஷாக அப்பளம், சூப்பரான கெட்டியான தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டாவே ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். 15 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. தக்காளி நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசி, நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ற அரிசியை எடுத்துக்கலாம். 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்க பாசிப்பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. அதுவும் இதே அளவு தான். பாருங்க, ரெண்டையும் கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு பருப்பு நல்லா இந்த மாதிரி நிறைய அரிசியோட கலந்து தெரியணும். அப்பதான் நம்ம எடுத்துருக்கிற அளவு கரெக்ட்னு அர்த்தம். இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து தண்ணி ஊற்றி 2-3 தடவை கழுவிட்டு வந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெங்காயம் தக்காளி அங்க வதங்குற நேரத்துக்கு மட்டும் அரிசியும் பருப்பு ஊறுனா போதும், ஊறட்டும். இப்ப குக்கர் காயவும் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நமக்கு காயவும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா சுருள வதங்கணும். அப்பதான் பருப்பு சாதம் நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சுருள வதங்கி வரவும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா நமக்கு வெங்காயத்தோட சேர்ந்து மையா வதங்கி வந்துடணும். பாருங்க, இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரவும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம காய் எதுவுமே போடல, அதனால மிளகாய் தூள் கம்மியாக தான் போடணும். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாமே மசால் வாசம் போகிற வர ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பாருங்க, வதங்குற நேரத்துக்கு தான் நம்ம அரிசியை ஊற வச்சோம். இதுவே நல்லா ஊறி வந்துருச்சு. அரிசியும் சேர்த்துக்கலாம். பருப்பு சோறுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து நமக்கு 1/2 டம்ளர், அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 3.25 டம்ளர் கிட்டக்க தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு நல்லா அரிசி நின்று வேகும் அப்படின்னா நீங்கள் கூட ஒரு 1/2 டம்ளர் கூட தண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு அடிபிடிக்காம நல்லா குலைவா நமக்கு சாதம் வந்துடும். உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி அரிசி வேகிற வர விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் தக்காளி சாதம் ஏதாவது ரெடி பண்ணுறீங்கன்னா விசில் விடுவீங்களே, அதை விட ஒரு 3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பரா குலைவா சாம்பார் சோறு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை அடுப்புல வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை கொஞ்சமா கரைச்சி ஊத்திக்கோங்க. புளி ரொம்ப போனாலும் நல்லா இருக்காது. புளி ஊத்தி ஒரு 2 நிமிஷம் அடுப்புல வச்சுக்கோங்க. எனக்கு ஏற்கனவே நல்லா தண்ணி கரெக்டா பொல பொலன்னு இருந்தனால நான் தண்ணி எதுவும் ஊத்தாமையே வச்சுட்டேன். உங்களுக்கு ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் போல தண்ணி ஊத்திட்டு கூட புளியை ஊத்திட்டு அடுப்புல வச்சுக்கோங்க. இங்கிட்டு தாளிக்க எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நமக்கு பொரியவும் வட்ட வட்டமா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரவும் சீரகம் போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம். இந்த ரெண்டுமே இப்ப போட்டோம் அப்படின்னா கருகாம இருக்கும். அதுக்காண்டி தான். நல்லா நமக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனா வதங்கி வரவும் கருவேப்பிலை மல்லிச்செடி போட்டுக்கலாம். அதுவும் நமக்கு நல்லா வதங்கி வரவும் நம்ம இங்க பருப்பு சாதத்துல தாளிசத்தை ஊத்திர வேண்டியதுதான். தாளிப்பு ஊத்துனதுக்கு அப்புறம் அப்படியே வீடே கமகமன்னு மணக்கும். அந்த அளவுக்கு பருப்பு சோறு ருசியா இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு பருப்பு சோறு கொஞ்சம் பொல பொலன்னு இருந்துச்சு அப்படின்னா 6 நாளும் இதே அளவுக்கு உங்களுக்கு கட்டியாகாம இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.